ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் எழுதிய திரு ஹேமந்த் பந்த் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். இது 15/9/1918 நடந்தது. திரு ஹேமந்த் பந்த் ஐயா தூங்கிட்டு இருக்காங்க. சுமார் காலையில் ஒரு 4 மணி இருக்கும். இவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, சுவாமி விமலானந்தர் அப்படிங்கிறவர் வராரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு வெள்ளி ரூ. 1 நாணயத்தையும், 2 வெள்ளி 4 நாணயத்தையும் ஹேமந்த் பந்த் கிட்ட குடுத்துட்டு, எனக்கு இளந்தளிரா பார்த்து ஒரு 100 வெற்றிலைய வாங்கி குடு. நாளை நண்பகல்ல குடுத்து விட்டுடு. எப்படியாவது வாங்கி எனக்கு குடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காசையும் குடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. இவருக்கு தூக்கம் கலையுது. கனவ பத்தி நினைச்சு பார்க்குறாரு. விமலானந்தா இருக்கிற தம்போலிக்கு எப்படி இப்ப நம்ம 100 வெத்தலைய வாங்கி குடுக்கறது? சரி, நம்மளுடைய ஷீரடி சாய்நாதருக்கு 100 வெத்தலைய நம்ம வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது தான் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமா 5 நாள் நடைபெற்று விநாயகரையும் கரைச்சி விட்டுருக்காங்க. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பா வீட்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின வெற்றிலை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டு, வெற்றிலை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா ஓடி போய் ஒரு கத்து வெற்றிலை எடுத்துகிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கட்டை பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷமாக ஆயிடுது. கண்டிப்பாக இந்த கட்டில் 100 வெற்றிலை இருக்கும்னு முடிவு பண்ணிடுறாரு. அடுத்தது இது எப்படி ஷீரடிக்கு அனுப்புறது அப்படின்னு இவருக்கு எண்ணம் வந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து அண்ணா செஞ்சினிக்கர் அப்படிங்கிறவர் ஷீரடிக்கு போயிட்டு பாபாவோட தரிசனத்தை பெற்றுட்டு இவங்க வீட்டுக்கு இவருக்கு உதி கொடுக்க வராரு. அவர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய கனவை சொல்லி, இது மாதிரி இந்த 100 வெற்றிலையும் நான் பாபாவுக்கு கொடுக்கணும். இப்போ யாராவது ஷீரடிக்கு கிளம்புற மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா செஞ்சினியர்கிட்ட ஹேமந்த் பந்த் அவர்கள் கேட்குறாங்க. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, பாலா சாஹிப் தேவ் அப்படிங்கிறவர் ஷீரடிக்கு போகிற மாதிரி திட்டமிட்டுருக்காரு. ஹேமந்த் பந்த் அவர்களும் அண்ணா செஞ்சினியருக்கும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, தானேல தானே பாலா சாஹிப் தேவ் இருக்கார், அவரை பார்த்து இந்த வெற்றிலைகளை எல்லாம் கொடுத்துட்டா அவர் கொண்டு போய் ஷீரடியில் கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஹேமந்த் பந்த் அன்போடும் பக்தியோடையும் இந்த வெற்றிலை, அப்புறம் பாக்கு, ஒரு 8 நாணயம் எல்லாத்தையும் அண்ணா செஞ்சினியர்கிட்ட கொடுத்து, என்னோட சார்பாக பாபா கிட்ட சமர்ப்பணம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அண்ணா அவர்களும் தேவை பார்த்து நடந்த அனைத்தையுமே கூறிட்டு, ஹேமந்த் பந்தோட சார்பாக இந்த வெற்றிலைகளை நீங்கள் தாம்பூலத்தையும் பாபா கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போனதுனால உடனே தேவால ஷீரடிக்கு கிளம்ப முடியல. 2 நாள் கழித்து தான் போகிறாரு. இந்த 2 நாள் ப்ளஸ் ஏற்கனவே விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின வெற்றிலைகள்னால வெற்றிகள் எல்லாம் வாட ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்காக இவரால் ஒன்றும் பண்ண முடியல. வாடிய வெற்றிலைகளை எடுத்துக்கிட்டு ஷீரடிக்கு போகிறாரு. பாபாவை போய் துவாரகமாரியில் தரிசிக்கிறாரு. தரிசனம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹேமந்த் பந்த் சொன்னதெல்லாம் பாபா கிட்ட சொல்லிவிட்டு, ஹேமந்த் பந்த் அவர்களோட சார்பாக இந்த வெற்றிலைகளையும் 8 நாணயத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறாரு. பாபா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அன்போடும் ஆசையோடையும் அந்த வெற்றிலைகள்லாம் எடுத்து தான் உட்காருவார் இல்லையா, ஒரு சாக்கு போட்டு 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 அடுக்கி அந்த சாக்கு பைக்கு அடியில் வச்சுக்கிறாரு. இது என்னோடது, என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 8 நாவை எடுத்து தன்னோட கஃப்னியில் இருக்கிற பேக்கெட்டில் வச்சுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தாம்பூலம்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆனாலும் அவையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அந்தந்த நபர்கள்ட்ட கொடுத்துடுறாரு. ஆனால் ஹேமந்த் பந்த் கொடுத்ததை மட்டும் இவரே வச்சுக்கிறாரு. தேவுக்கும் சந்தோஷம். அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை ஹேமந்த் பந்த்கிட்டையும் தெரிவிக்கிறாங்க. அடுத்த வாரத்திலேயே காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களோட வீட்டில் ஒரு பூஜை நடைபெறதா இருக்குது. அந்த கஜகௌரி பூஜைக்கு வில்லேபாரில் இருக்கார் இல்லையா, அங்கே ஹேமந்த் பந்தும் போகிறாங்க. பூஜைகள்லாம் முடிய லேட் ஆகிடுது. அதனால் தீக்ஷித் வீட்லேயே தங்கிடுறாங்க ஹேமந்த் பந்த் ஐயா அவர்கள்.
அடுத்த நாள் காலையில் வந்து தீக்ஷித் என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் வந்து ஏக்நாத் பாகவதத்தை படிப்பார். அப்படி எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து யார் கேட்குறாங்க? ஹேமந்த் பந்த் கேட்குறாரு. அதில் உள்ள ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்க்கும்போது ஹேமந்த் பந்த் ஐயா அவர்கள் வந்து மெய்சிலிர்த்து கண்ணீர் உருக பாபாவோட அன்பையும் இவர் மேலே இவர் கொடுத்த வெற்றிலை எப்படி வாங்கிக்கிட்டாருன்றதை நினைச்சு கண்ணீர் ஊக்குறாரு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, அதாவது அன்போடும் பிரேமையோடும் எது அளிக்கப்பட்டாலும் அது வாடியதாகவோ அல்லது வதங்கியதாகவோ இருந்த போதிலும் அது உடனடியாக ஏற்கப்பட்டு சுவைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்துக்கான பொருளாக இருந்தது. உண்மையிலே வந்து ஹேமந்த் பந்த் விமலானந்த சுவாமிக்கு கொடுக்க வேண்டியது தான் பாபாவுக்கு கொடுத்து அனுப்புனாரு. பாபா வந்து இவர் கொடுத்த வெற்றிலைகள் வாடிய போதாக இருந்தாலும் அதை ஆசையோடு தன்னுடைய அன்பர் கொடுத்ததாக சொல்லி ஏற்றுக்கொண்டார். ஜெய் சாய்ராம்.